Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து prawn curry recipe தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு prawn வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுக்கு எடுத்துறலாம். தேங்காய் அப்புறம் வந்துட்டு வத்தல் மிளகு எடுத்துர்க்கேன். முழு வத்தல் மிளகு, அப்புறம் முழு நல்ல மிளகு, சின்ன வெங்காயம், அப்புறமா மல்லி பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு மல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் புளியும் சேர்த்துருங்க. உப்பும் புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இறாலை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இறால் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியில் வந்துட்டு நான் வந்து வித்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. இறால் நல்லா வேகிற வரைக்கும் குழம்பை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு கருவேப்பிலையும் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.